இன்றைக்கான வீடியோவில் 22/2/2024க்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 21/2/2024க்கான 50-50 80 தகவலுக்கான நம்பர் இதற்கான லாட்ரி ரிசல்ட்டு தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்துருக்கோம். அதே போல் இன்றைக்கான ரிசல்ட்டு அப்படிங்கிறத பார்க்குறப்ப நமக்கு வந்து தானே ஏசி வந்து கொடுத்துருக்கேன் 857 கொடுத்தா தரமான மீன் கொடுத்துருக்கலாம். 690 ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு எப்படி இன்றைக்கி கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். ஆல் போர்டு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன். ஆல் போர்டு நம்ம வந்து 9 வராமல் நாட்டம் வராதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடி எனக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதே போல் 6 வந்து நம்ம சி போர்டில் கொடுத்துருந்தோம், ஆனால் நமக்கு அந்த ஏ போர்டில் வந்திருக்கு. 9 ஏ போர்டில் கொடுத்துருந்தோம், நம்ம பி போர்டில் வந்திருக்கு. ஆனால் நம்ம சி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் 9 வந்து வரும்னு சொல்லியிருந்தோம். 993 கொடுத்துருக்கோம், 949 கொடுத்துருக்கோம், 496 கொடுத்துருக்கோம். 96 பிசியில் நமக்கு வந்து ஏபியில் வந்திருக்கு. இது வந்திருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸு. நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்திருக்கோம். இதுபோல் இல்லாமல் ஆல் போர்டு நமக்கு வந்து தொடர்ச்சியாக பாஸ் ஆகிடுச்சு. இனி ஒரு தேதிகளை கட்டாயம் நம்ம வந்து வெற்றி கொடுக்கலாம். அதுக்கு மட்டும் சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா 22/2/2024க்கான கேரளா கெஸ்ஸிங்கில் காரோனியா ப்ளஸ் 510 குழுக்கள் நம்பர் தொடர்ச்சி எண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் நாளைக்கான ஒரு தரமான கெஸ்ஸிங் வந்து எடுத்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல் போர்டு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் நாளைக்கு வரக்கூடிய நம்பர் நமக்கு ஒன்றும் இல்லாமல் ஆட்டம் கிடையாது. அதே போல் இன்னொரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் நமக்கு ஆட்டத்தில் வரும். இந்த கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்தோம்னா இதுதான் ஒன்று தான் ஆல் போர்டு நம்ம கெஸ்ஸிங் நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் கணிப்பிலையும் தான் இது தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுறது கிடையாது. என்னோடய கெஸ்ஸிங்கில் வர நம்பர் உங்கள் கணிப்பிலையும் வந்தால் மட்டும்தான், கட்டாயப்படுறது கிடையாது. உங்கள் ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னோடய கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இப்போ சிங்கிள் டிஜிட் வந்து பார்ப்போம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இந்த 3 போர்ட்லேயும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இந்த 3 போர்ட்லையும் ஒவ்வொரு போர்ட்லையும் 2 நம்பர் கொடுப்போம். ஏ போர்டில் நாளைக்கு என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் 5. நாளைக்கு ஆட்டத்தில் நமக்கு ஏ போர்டில் நிச்சயம் வரக்கூடிய ஒரு சான்சஸ் என்னுடைய கெஸ்ஸிங்கில் அதிகமாக இருக்குது, அதனால் கொடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர் நமக்கு இறங்க போகுது. நான் டபுள்ஸு நாளைக்கும் ஒரு 70% இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் பாக்ஸில் சொல்கிறேன், உங்கள் கணிப்பிலையும் இந்த மாதிரி டபுள்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஏ போர்டில் 5 வந்து கொடுத்துருக்கோம். 5 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து சைபர் வந்து மீண்டும் வந்து இறங்க போகுது. நம்ம வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து சைபர் வந்து ஏ போர்டில் எழுதிருப்பீங்க. ஆனால் நமக்கு வந்து சைபர் நாளைக்கும் சி போர்டில் இறங்கியிருக்கு. இன்றைக்கி நாளைக்கும் நான் வந்து ஏ போர்டில் இறங்க வாய்ப்பு வந்துருக்கு. அதே போல் பி போர்டில் நமக்கு வந்து பார்த்தோம்னா 3 நமக்கு வேல்யூவான ஒரு நம்பர் தான், இம்பார்ட்டன்ட் ஒரு நம்பராக இருக்கும் நாளைக்கு. அதே போல் 3 வராத பட்சத்தில் நமக்கு வந்து 4 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கலாம். சி போர்டில் நான் சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு 1 நமக்கு சி போர்டில் தான் இறங்க போகுது. என்னோடய கெஸ்ஸிங்கில் பெஸ்ட்டான ஒரு நம்பர் சி போர்டில் 1 வந்து கொடுத்துருக்கேன். அந்த 1 வராத பட்சத்தில் நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 2. இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட். ஒவ்வொரு போர்ட்லையும் 7 நம்பர் கொடுத்துருப்போம். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ சிங்கிள் டிஜிட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டில் 5 சைபர், பி போர்டில் 3 4, சி போர்டில் 1 2. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். கடைசி அந்த பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா 541 நமக்கு பாக்ஸ் அப்படியோட இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான நம்பர் சொல்லியிருந்தேன். டபுள் சைபர் நமக்கு வந்து 1. இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் நாளைக்கு வரக்கூடிய சான்ஸ் இருந்தால் இந்த நம்பர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏபிலையும் நமக்கு வந்து டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் நமக்கு வந்து சைபர் 32 இந்த மாதிரி வேல்யூவான நம்பர் உங்கள் கணிப்பில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது.
900 மீண்டும் பி ப்ளூவில் கொடுத்த 9 நாளைக்கு ஏ போல் இறங்கக்கூடிய சான்ஸ் இருந்தால் 942 942 நமக்கு வேல்யூவான ஒரு நம்பராக இருக்க போகுது. அதே போல் 831 140 இதுதான் நம்மளோட ஒரு பாக்ஸ் நம்பர் கெஸ்டிங்காக இருக்க போகுது. 541 0001 032 942 831 143 இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் கெஸ்டிங். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.